Hello friends, welcome to JSAM Code. இந்த வீடியோவில் CSS ஓட Z index பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, நான் ஒரு plain HTML ஃபைல் வச்சுருக்கேன். Tailwind CSS இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ Tailwindோட டாக்குமெண்டேஷன் போயிட்டு இந்த Play CD இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்டை நான் காப்பி பண்ணி நம்மளோட HTML ஃபைலில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் இந்த H1 டேக் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் இந்த Z index எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எப்போல்லாம் இது ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு div கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த divக்குள்ளே நான் ஒரு லோரம் கொடுக்குறேன். ஓகே, அதாவது டம்மி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த div இருக்குது, இதுக்கு ஜஸ்ட்டு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டைலிங் கொடுத்துட்றேன். பேடிங் 20 கொடுக்குறேன். பிஜி ரெட் வந்து நம்ம ஒரு 100 கொடுக்கலாம். மார்ஜின் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் கிடச்சிருக்கு. இனி நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஜஸ்ட் ஒரு பாப்பப்பாக நினச்சிப்போம். இதுக்கு ஒரு க்ளோஸ் பட்டன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் பட்டன் நம்ம கொடுக்கும்போது நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம்? ஒன்று ஏதாவது ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணுவோம், ரைட் டாப்லேயோ லெஃப்ட் டாப்லேயோ ப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டாக இப்போ ரைட் டாப்பில் நம்ம ஒரு பட்டன் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீரோ ஐகான்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நம்ம இதுக்கு வெளியில் இப்படி கொடுத்துடலாம். இதோட சேர்ந்து இன்னொரு ஐகான் நம்ம கொடுக்கலாம், மினிமைஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா அதையும் காப்பி பண்ணி இந்த எஸ்விஜி கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஒரு div கொடுத்துருந்தோம். இந்த div வந்து மேலே இருக்குது, அதுக்கப்புறமா இந்த எஸ்விஜி எலிமெண்ட் இருக்குது, அதாவது நம்ம க்ளோஸ் பட்டன் வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா மினிமைஸ் பட்டன் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 எஸ்விஜி இருக்கு இல்லையா, இந்த 2 எஸ்விஜியும் நம்ம இந்த ரைட் டாப்புக்கு ஃபஸ்ட்டு அலைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 எஸ்விஜியும் இந்த divக்குள்ளே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொசிஷன் அட்ரிபியூட்ஸ் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி சும்மா ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறமா இந்த அவுட்டர் செக்ஷனுக்கு நான் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த எஸ்பிஜி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம க்ளோஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பொசிஷன் நம்ம அப்சல்யூட் இருக்கலாம். இனி இந்த அப்சல்யூட்டை காப்பி பண்ணி நம்ம கீழே இருக்கிறதுக்கும் கொடுத்துடலாம். இப்போ இது ரெண்டும் சேவ் பண்ணோம்னா பாருங்கள், அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, பட் இன்னும் மேலே மூவ் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இந்த டிவ்வுக்கு நம்ம ஒரு அப்சல்யூட் கொடுக்கலாம். இதுக்கு அப்சல்யூட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 3 அப்சல்யூட் எலமெண்ட்டும் அதோட பேரண்ட் யார் ரிலேட்டிவோ அவங்கள பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா. ஸோ செக்ஷன் தான் அதுக்கு பேரண்ட்டு, அதை பேஸ் பண்ணி 3மே ரைட் டாப் கார்னரில் அலைன் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஏன் ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம மார்ஜின் கொடுத்துருக்கனால தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மார்ஜின் மூவ் பண்ணால் அதுவுமே ரைட் டாப் கார்னரில் தான் இருக்கும். ஓகே, நான் அதை அண்டு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த 3 அப்சல்யூட் பொசிஷன் இருக்கிற எலமெண்ட்டும் அதோட பேரண்ட் யார் ரிலேட்டிவோ அவங்கள பேஸ் பண்ணி லெஃப்ட் டாப்பில் அலைன் ஆயிருக்காங்க. இதுதான் பேசிக். இந்த பொசிஷன் அட்ரிபியூட்ஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 எலமெண்ட்டை லெஃப்ட் டாப்புக்கு இருந்து ரைட் டாப்புக்கு மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 எஸ்பிஜி எலமெண்ட்டுக்கும் பொசிஷன் கொடுத்தா போதும். ரைட் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன், இதுக்கும் நான் ரைட் 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே ரைட்டுக்கு போயிடுச்சு. இனி நமக்கு இந்த மார்ஜினுக்கு உள்ளே தான் அந்த கண்டென்ட் வரணும். கரெக்டாக, அதாவது வெளியில் இருக்கிற டிவுக்கு மார்ஜினுக்குள்ளே தான் அந்த கண்டென்ட் வரணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? மார்ஜின் 5 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 5 பொசிஷன் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டால் போதும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் 0க்கு பதிலாக ரைட் 5 கொடுக்குறேன். இந்த ரைட் 0க்கு பதிலாகவும் ரைட் 5 கொடுக்குறேன். இப்போதைக்கு சேவ் பண்ணோம்னா பாருங்கள் ரைட் 5 பொசிஷன் தள்ளி வந்துருச்சு. ஓகே, இனி டாப்பும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 கொடுத்துடலாம். இங்கேயும் பாருங்கள் டாப்பு நான் ஒரு 5 கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்துருச்சு. அடிஷ்னலாக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நம்ம இந்த மாதிரி ஒரு டிவ்வுக்கு மேலே இன்னொரு கண்டென்ட் போடும்போது ஆப்வியஸ்லி நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை மறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பட்டனும் மைனஸும் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா. அதே மாதிரி சப்போஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பேடிங்கே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் ஃபில்லாக இருந்துச்சுன்னா இது அதுக்கு மேலேயும் ஓவர்லாப் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஜென்ரலி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் பேடிங் இல்லைனா கொஞ்சம் ஸ்பேசிங் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேடிங் 20 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னரில் இருக்குது. இது கொஞ்சம் நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரைட் 5 இருக்கு இல்லையா, இதையும் இந்த டாப் 5 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஜஸ்ட் நான் ஒரு 8ன்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ நமக்கு க்ளோஸ் பட்டன் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. மினிமைஸை வேணால் நம்ம இந்த பக்கமாக மூவ் பண்ணிடலாம். ஸோ மினிமைஸ் இந்த பக்கமாக மூவ் பண்ணோம் அப்படின்னா இதோட ரைட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம். நான் 8க்கு பதிலாக இப்போதைக்கு 16 கொடுத்து பார்க்குறேன். 16 கொடுத்தா பாருங்கள் மினிமைஸ் இங்கிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 பட்டனும் ரெடி. இந்த 2 பட்டனோட Z இண்டெக்ஸை வச்சு இப்போ நம்ம ப்ளே அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்தனால Z இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஒரு மாதிரி ப்ராப்பராக தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. அதாவது எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு ப்ராப்பராக தெரியுது கரெக்டாக. இப்போ இந்த எஸ்பிஜி ரெண்டையும் நான் கட் பண்ணி மேலே கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் உங்களுக்கு காணாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட Z இண்டெக்ஸும் இதோட Z இண்டெக்ஸும் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு செட் ஆகிருக்கும். இந்த டிவோட Z இண்டெக்ஸ் வந்து அதுக்கு மேலே செட் ஆகிருக்கும், அதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம Z இண்டெக்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் Z இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை மேலே கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் நிறைய விதமாக அச்சீவ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு Z இண்டெக்ஸை நான் ஆல்டர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே
Z0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்குமே உங்களுக்கு Z0 பேஸ்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Z இண்டெக்ஸை நம்ம மைனஸில் கொடுத்துடலாம். ஸோ -10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணேன்னா பாருங்கள், இது ரெண்டுக்கும் Z இண்டெக்ஸ் 0வாக தான் இருந்திருக்கு. அதனால் இந்த டிவோட Z இண்டெக்ஸை நம்ம மைனஸில் கொடுத்த உடனே ஆப்வியஸ்லி பின்னாடி இருந்தது 0க்கு பின்னாடி இது போய் மைனஸில் போன உடனே அது உங்களுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்கறதுல கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது நெகட்டிவாக கொடுக்கணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இது ரெண்டுக்கும் பாசிட்டிவாக ஏதாவது Z இண்டெக்ஸ் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த SVG எலிமெண்ட்டுக்கு Z10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணால் பாருங்கள் அது மேலே வந்துடும். ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இது பிளேஸ் ஆகிற மாதிரி நம்ம Z இண்டெக்ஸ் பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதையும் நம்ம மேலே கொண்டு வரணும்னா Z10 கொடுத்துடலாம். பாருங்கள் ரெண்டுமே முன்னாடி வந்துருச்சு. இப்போ Z இண்டெக்ஸை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இனி எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் Z இண்டெக்ஸ் ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஜென்ரலி Z இண்டெக்ஸ் ஏதாவது ஒரு பொசிஷன் அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட்டாக எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ஒரு பொசிஷன் அட்ரிபியூட் இருக்கும். அப்படி டிஃபால்ட்டாக இருக்கிற அட்ரிபியூட் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற பொசிஷன். ஸ்டாட்டிக் அப்படின்ற பொசிஷனில் உங்களுக்கு Z இண்டெக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு Z இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ பேசிக்காக Z இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்லாப் பண்ணி Z இண்டெக்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் டேக் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டரில் கொஞ்சம் இமேஜஸ் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜில் ஒரு இமேஜை இங்கே ஆட் பண்ணிடுறேன். இனி இதுக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்டு இதோட விட்த் வந்து நான் ஒரு 20 கொடுக்குறேன், ஹைட்டும் 20 கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் அது ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஏன்னா வித் ஹைட் ரெண்டையுமே நம்ம செட் பண்ணிட்டோம். அது ஷ்ரிங்க் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அது கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகாது, கவர் ஆயிரும். ஓகே, இது இன்னும் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இந்த அவுட்டர் டிவ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் பேடிங் கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த இமேஜ் இங்கே இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு ரவுண்டட் கார்னர் நம்ம கொடுக்கலாம். ரவுண்டட் லார்ஜ் இல்லைனா ரவுண்டட் ஃபுல் கொடுத்துரும். இப்போ நமக்கு அது சர்க்கிள் ஷேப்பில் மாறிடுச்சு. இனி வேணும்னா இதுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஒரு பார்டர் கொடுக்கலாம். பார்டர் ஒரு பேடிங் 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பார்டர் தெரியும். அந்த பார்டர் கலர் உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா நான் பார்டரை ஒரு தெரிகிற மாதிரியான ஒரு கலர் கொடுத்துட்றேன். பார்டர் ரெட் 600 கொடுப்போம். இப்போ பார்த்தோன்னா பார்டர் தெரியுது. ஓகே, இப்போ ஒரு எலமெண்ட் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த எலமெண்ட்டுக்கு நான் Z இண்டெக்ஸ் எதுவுமே செட் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு 3 காப்பி எடுத்துக்கிறேன். நான் வேறு சில இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு 2ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நம்ம இமேஜஸ் ஃபோல்டரில் அந்த மாதிரி 3 இமேஜஸ் இருக்குது. இப்போ இதை சேவ் பண்ணோம்னா நமக்கு தெரியும் ஒன் ஆஃப்டர் தி அதர் வரும். ஏன்னா பொசிஷன் இதுக்கு நம்ம எதுவுமே அப்சல்யூட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 எலமெண்ட்டுக்கும் பொசிஷனை மேலே வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது 3க்குமே நான் அப்சல்யூட் கொடுத்துறேன். இப்போ பார்த்தோம்னா 3 1க்கு மேலே 1 இருக்குது, நமக்கு தெரியல. இனி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்சல்யூட் இதை வந்து கொஞ்சம் பக்கத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு லெஃப்ட் 0 கொடுக்குறேன், இதுக்கு லெஃப்ட் 10 கொடுக்குறேன், இதுக்கு லெஃப்ட் 20 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருக்கும். இப்போ இந்த பார்டர் ரொம்ப அக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பார்டரை வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒன் ஆஃப் தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம பேடிங் 20 கொடுத்தோம், பட் இதுக்கு நம்ம அப்சல்யூட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பேடிங்கே அப்ளை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சல்யூட் கொடுத்துட்டோம்னா பேடனுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகுமே தவிர பேரண்ட்டுக்கு பேடிங் இருந்துச்சுன்னா அந்த பேடிங் இதுக்கு செட் ஆகாது. பேரண்ட்டோட டாப் லெஃப்ட் அந்த மாதிரி பொசிஷனில் தான் இது செட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கு மேலே இந்த எலமெண்ட், அதுக்கு மேலே இந்த எலமெண்ட் மாதிரி வந்திருக்கு. இதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி தான் லேஅவுட் வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜ் தான் மேலே வரணும், அடுத்த இமேஜ் செகண்ட் வரணும், அடுத்த இமேஜ் தேர்ட் வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் Z இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு நான் Z இண்டெக்ஸ் என்ன பண்ணுறேன்னா ஹையராக கொடுக்குறேன், Z30 கொடுக்குறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா Z இண்டெக்ஸ் வந்து Z20 கொடுக்குறேன். அடுத்தது கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த இமேஜ் மேலே வந்துருச்சு, அடுத்த 2 இமேஜும் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணி நீங்கள் ஏதாவது டிசைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஷேரிங் ஆப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்க உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் லேஅவுட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த Z இண்டெக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொசிஷனை பற்றி டீட்டெயில் இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிமிலர் டாபிக்ஸ் ஏதாவது நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.